ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இது ஒரு டியூஸ்டே ஆஃப்டர்நூன். என்ன லஞ்சுன்னு பார்த்துடலாம். இங்கே ஹோம்மேட் கீ இருக்குது. அப்புறம் இன்றைக்கி குழம்பு பார்த்திங்கன்னா சுண்டக்காவும் கத்திரிக்காயும் போட்டு ஒன் பாட் சாம்பார் மாதிரி வச்சுருக்கேன். கொஞ்சமாக புளி ஊற்றி வச்சுருக்கேன். டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதுசாக தோய வச்ச தயிர் இருக்குது. அதுக்கப்புறம் சீரகம் வெந்தயம் போட்டு தண்ணி இருக்குது. அப்புறம் நேற்று பார்த்திங்கன்னா இங்கே இந்த புது பாத்திரம் வந்து வாங்கிட்டு வந்துச்சு. ஆக்சுவலி ஒரு பெரிய குவான்டிட்டி இட்லி மாவு அரைச்சா நம்ம கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இதை கழுவிட்டு தண்ணி மட்டும் ஊற்றி வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே ஃபர்ஸ்ட் சைட் டிஷ் பார்த்திங்கன்னா கீரை கூட்டு, முளைக்கீரை போட்டு இங்கே கூட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கேனிஸ்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தோசை மாவுக்கு ஊற போடணும். அப்புறம் இங்கே போமோகிரானட் வச்சுருக்கேன், தயிரில் போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே சாதம் வடிய விட்டுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை வீட்டில் இருந்து ஜாமுன் கொடுத்து விட்டுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. இருங்க ஒரு நிமிஷம் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நல்லா இருந்துச்சு. நல்லா சாஃப்டாக, ஸ்வீட்டெல்லாம் நல்லா அளவாக நல்லா இருந்தது. இது டெசர்ட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நான். இது நேற்றே வந்துருச்சு ஆக்சுவலி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் சைட் டிஷ் வந்து பருப்பு, கடலைப்பருப்பும் கொள்ளு பருப்பும் சேர்த்து ஊற வச்சு இங்கே வந்து வடைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் மட்டும் போட்டிருக்கேன், இன்னும் உப்பு போடலை. அது வந்து நம்ம வடை சுடுறப்ப போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து வாழைப்பூ வடை தான் போட போகிறேன். இது நேற்று டிவி பார்த்துட்டே ஆஞ்சி வச்சுட்டேன் நான். ஸோ இதுதான் செகண்ட் சைட் டிஷ். ஸோ இதுதான் எங்களுடைய டியூஸ்டே லன்ச். See you in the next video. Bye bye.